இறைக்குலமே இணைந்திடுவோம், இறைபலியில் கலந்திடுவோம், அனுதினம் அவரை தேடிடுவோம், அன்புடன் அவர் பதம் நாடிடுவோம். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். தாயின் கருவினிலே தயவாய் தெரிந்தெடுத்தார், உள்ளங்கையினிலே நம்மை பொறித்து வைத்தார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். கண்ணின் மணி போல் காக்கும் தேவன் கருத்தாய் நம்மை காக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் கூடிடுவோம், வல்லவரே சுவை போற்றிடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தனம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய திருப்பலிக்கு வருகை என அன்போடு அழைக்கின்றேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 5ஆம் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தி அறிவிப்பதிலே தன் வாழ்வு முழுவதையும் செலவழித்தார். எனவேதான் அவர் பல நோயாளிகளை குணமாக்கினார், பேய்களை ஓட்டினார், இன்னும் பல பேருக்கு மனமாற்றத்தை கொடுத்து சரியான பாதையை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அதே சமயத்தில் நற்செய்தி அறிவிப்பதற்கு ஊர் ஊராக சென்று மக்களை சந்தித்து தொழுகை கூடங்களிலே போதித்து இன்னும் பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் விமர்சனங்களையும் ஏற்றுக்கொண்டு நற்செய்தி அறிவிப்பதை மாத்திரமே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு மக்களுக்கு நற்செய்தி அறிவித்தார். இயேசுவினுடைய பணியில் புனித பவுலடியாரும் பங்கு பெறுகின்றார். இன்றைக்கு நாமும் அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியில் பங்கு பெற இந்த திருப்பலியில் சிறப்பாய் செபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே
வாழ்த்துகின்றோ இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். யாம் உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமின் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராமின் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீர், உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இன்றைய திருப்பலியானது ஜெஸ்ஸி நித்யா கருத்துப்படி குழந்தைகள் ஆன்மீக காரியங்களில் நல்ல முறையில் வளர ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. முதல் வாசகம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 1-4 முடிய மற்றும் 6-7 முடிய இறை வார்த்தைகள். யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரியின் ஓடு கட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பது நினைவு கூறுவீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி.
உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமையுள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோருக்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகின்றார். இரண்டாம் வாசகம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 9ஆம் அதிகாரம் 16 முடிய மற்றும் 22 23 முடிய இறைவார்த்தைகள். சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசு நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 1. இறைவாக்கியங்கள் 29 முதல் 39 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டிற்குள் சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் மக்கள் அவரிடம் கொண்டு வந்தார்கள். நகர் முழுவதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேசவிடவில்லை. இயேசு விடியற்காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். சீமோனும் அவருடன் இருந்தவர்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அவரை கண்டதும்
எல்லாரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேய நாடு முழுவதும் சென்று அவருடைய தொழுகை கூடங்களில் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய லட்சியம் முழுவதும் நற்செய்தியை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே அடங்கி இருந்தது. எந்த நற்செய்தி இந்த உலகம் எதிர்பார்த்து காத்து கிடந்ததோ அந்த நற்செய்தியை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய இலக்காக இருந்தது. காரணம், இந்த உலகம் பாவத்திலே, பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது அதற்கு ஒரு விடியல் தேவைப்பட்டது. அது ஒரு புதிய வாழ்வை எதிர்நோக்கி இருந்தது. அந்த விடியலும் புதிய வாழ்வும் இயேசுவே என்பதை அந்த மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றால் நற்செய்தியாக வந்த இயேசுவே அதை எடுத்துச் செல்லுகின்றார். இயேசுதான் இந்த உலகத்திற்கு கிடைத்த மாபெரும் நற்செய்தி. என்ன நற்செய்தி? கடவுள் மனிதரானார், மனிதரோடு ஒன்றானார். இதுதான் மிகப்பெரிய ஒரு நற்செய்தி. இந்த கடவுளும் மனிதனுமான இயேசு கிறிஸ்து தான் நம்மை மீண்டுமாக தந்தையோடு இணைத்து விண்ணகத்திற்கு வழிநடத்த போகின்றார். இதுதான் அவர்களுக்கு கிடைத்த புதிய விடியல். அப்ப இந்த நற்செய்தியை தங்களுடைய பாவத்தால், அடிமைத்தனத்தால் மறந்து போயிருந்த அந்த மக்களுக்கு இயேசு மீண்டும் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகின்றது. எனவே இயேசுவினுடைய அந்த பயணம், இயேசுவினுடைய செயல் முழுவதும் இந்த நற்செய்தியை ஒவ்வொரு உள்ளத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும், ஒவ்வொரு ஊருக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும், ஒவ்வொரு மனிதரையும் சந்தித்து இந்த நற்செய்தியை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். இது அவருடைய நோக்கமாக இருந்தது. இந்த நற்செய்தியினுடைய மற்ற அடையாளங்கள் தான் பேய்களை ஓட்டினார், நோய்களை குணப்படுத்தினார், மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தார், அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுத்தார், மன்னிப்பை கொடுத்தார், மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் முழு மனநிறைவையும் கொடுத்து அவர்களை வழிநடத்தினார். இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். முதல்ல நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அதனாலதான் நற்செய்தி அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி நாங்கள் மனம் மாறுவது என்ற கேள்வி நியாயமானது. காரணம், எது நற்செய்தி என்பது அல்லது எப்படிப்பட்ட நற்செய்தி நமக்கு கிடைத்திருக்கின்றது என்பது பெரும்பான்மையான உள்ளங்களுக்கு தெரியாமல் இருந்தது. இயேசுவினுடைய வருகை தான் அதில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. எனவே ஆண்டவர் இயேசு நோயாளர்களை குணப்படுத்துகின்றார். குணப்படுத்திய பிற்பாடு அங்கே கூட்டம் கூடுகின்றது. எல்லோரும் தேடி வருகின்றார்கள், எல்லோரும் உம்மை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி இயேசுவிடம் செய்தி கொடுக்கப்படுகின்றது. ஆனால் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை தான், நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம், வாருங்கள், அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன். நற்செய்தி ஏதோ ஒரு குறிப்பிட்ட மனிதர்களுக்கோ, இடத்திற்கோ, இனத்திற்கோ, மொழிக்கோ உரித்தானது அல்ல. நற்செய்தி எல்லா மக்களுக்கும் உரித்தான ஒன்று. எனவே இயேசுவை இங்கேயே தங்க வைத்து விடலாம், இல்லை, இயேசு உலகம் முழுவதற்கும் நற்செய்தியை கொண்டு செல்ல விரும்பியவர். எனவேதான் இயேசுவின் வழிவந்த சீடர்கள் நற்செய்தியை உலகின் கடையெல்லை வரை எடுத்துச் செல்லுகின்றார்கள். வெறுமனே விளம்பரப்படுத்துவதற்கோ, இயேசுவை பற்றிய புகழையும் பெருமையும் எடுத்துச் செல்வதற்கோ அல்ல, நற்செய்தி
கடைசி மனிதர் வரை சென்று சேர வேண்டும். இதுல இன்னல்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், துன்பங்களும் துயர்களும் அவர்களை தீண்டினாலும் அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. நற்செய்திக்காக வாழ்வதும், நற்செய்தி அறிவிப்பதும், அதற்காக உயிர் கொடுப்பதும், இதுதான் சீடர்களுடைய எண்ணமாக இருந்தது. எனவேதான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் மிக அழகாக சொல்லுகின்றார், நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்யவில்லை, என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அதனால்தான் நற்செய்தியை தன்னுடைய கடமையாக புனித பவுலடியார் ஏற்று செயல்படுத்தினார். இயேசுவின் வழிவந்த சீடர்களும் சரி, சீடர்களை பின்பற்றிய கிறிஸ்தவர்களாகிய நாமும் சரி, நற்செய்தியை முதலிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். எது உண்மையான நற்செய்தி என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட நற்செய்தியை அடுத்தவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இன்னல் உண்டு, இடர்கள் உண்டு, சங்கடம் உண்டு, நிச்சயமாக வருத்தங்களும் வரும். அதனாலதான் புனித பவுலடியார் நற்செய்தி அறிவிப்பதிலே வந்த இன்னல்களையும் இடர்களையும் அடுக்கி கூறுவார். சிறைப்பட்டதையும், கசையால் அடிக்கப்பட்டதையும், கல்லால் எரியப்பட்டதையும், கடலில் தூக்கி வீசப்பட்டதையும், இப்படி பல இடர்களை சந்தித்ததை அடுக்கி கூறுவார். காரணம், நற்செய்தி அறிவிப்பு ஒரு மனிதனுடைய இலக்காக, லட்சியமாக மாறுகின்றது. என்னுடைய வாழ்க்கையை நான் அர்த்தமுள்ள விதத்தில் வாழ வேண்டும் என்றால், வெறுமனே உலகத்தில் பிறந்தேன், வாழ்ந்தேன், அல்லது சம்பாதித்தேன், சாதித்தேன், இறந்து விட்டேன் அல்ல. மாறாக பிறந்தேன், நற்செய்தியை அறிவித்தேன், என் வாழ்நாளின் இறுதி மூச்சு வரை அறிவித்தேன், இறந்தேன் என்ற அந்த வரலாறு பதிவு செய்யப்பட வேண்டும். புனித பவுலடியாருடைய வாழ்க்கையில், அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில் நற்செய்தி அறிவிப்பை பிரித்து பார்க்க முடியாது. அவர்கள் வாழ்வு முழுவதும் நற்செய்தி அறிவிப்பாகவே இருந்தது. அப்ப இன்றைக்கும் நமக்கு அதற்குரிய பொறுப்பும் கடமையும் உண்டு. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. எப்படி அறிவிக்க போறோம்? அதான் இன்றைக்கு கேள்வி. பவுலடியார் செய்ததைப் போலவோ, அப்போஸ்தலர்கள் செய்ததைப் போலவோ ஊர் ஊராக விவிலியத்தை தூக்கி கொண்டு நற்செய்தி அறிவிக்க சொல்லுகின்றேன் என்று சென்றால் நிச்சயமாக பல்வேறு பொறுப்புகள் தடைபடும், பல காரியங்கள் செயல்படாமல் போகும். அது ஒரு விதமான அறிவிப்பு பணி. ஊர் ஊராக செல்வது, நகர் நகராக செல்வது, வீடு வீடாக செல்வது, இது ஒரு விதமான நற்செய்தி அறிவிப்பு பணி. ஆனால் நற்செய்தி அறிவிப்பு பணி நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளோடு சம்பந்தப்பட்டது. அன்றாட வாழ்க்கை நிகழ்வுகளில் உண்மையை நாம் பேசினால் இயேசுவை அறிவிக்கின்றோம் என்ற அர்த்தம். நீதியை கடைபிடித்தால் இயேசுவை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோம் என்ற அர்த்தம். அன்போடும் இரக்கத்தோடும் கனிவோடும் கருணையோடும் நாம் அடுத்தவர்களுக்கு நம்முடைய உதவிக்கரத்தை நீட்டினால் இயேசுவை வாழ்க்கையிலே அறிவிக்கின்றோம், நற்செய்தி பணி செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், எப்படிப்பட்ட நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம், எந்த நற்செய்தியை அறிவித்து சான்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையான நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், இயேசுவினுடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற நாம், அந்த நற்செய்தியை வாழ்விலே செயல்படுத்தி சாட்சியாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சிந்திப்போம். நற்செய்தியை நல்ல விதத்தில் அறிவிக்க, நற்செய்தியை அறிவிப்பதே நம்முடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாகவும் நம்முடைய நோக்கமாகவும் கொண்டு வாழ இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார்.
தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வழிநடத்தும் நாயகனேயும் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தைக்காகவும் மற்றும் அனைத்து குருக்கள் மற்றும் அனைத்து கன்னியர் துறவரத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களை நிறைவாக ஆசிர்வதித்து அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் ஆசிர்வதித்து அவர்கள் வெற்றி காணவும் எப்பொழுதும் உமது வழியில் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டிய அருளை தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரையும் பாதுகாக்கும் இறைவா, அனைவருக்காகவும் உம்மிடம் வேண்டுகின்றோம். உடல் நலமின்றி வாழும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். உம் பாசக்கரங்களை அவர்கள் மேல் பதித்து அவர்களை முற்றிலும் குணமாக்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் சிகரமே எம் இறைவா, இந்த உலகில் நடந்து வரும் போர் ஈரான் மற்றும் ஈராக்கில் அமைதி நிலவ வேண்டி ஜெபிக்கிறோம். இறைவா, நீர்தாமே அவர்களுக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்து அவர்கள் இந்த போர் முயற்சியை கைவிட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்திற்கும் ஊற்றாய் விளங்கும் இறைவா, இந்த அருமையான வேளையில் உலகத்தில் மழையின்றி விவசாயம் அழிந்து கொண்டிருப்பதால் ஒரு நல்ல மழையை கொடுத்து விவசாயம் செழித்தோங்கவும் மக்கள் வெயிலினால் அவதியுறும் சூழ்நிலை முற்றிலும் விலகும்படி செய்ய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் சமர்ப்பித்திருக்கிற இந்த மன்றாட்டுக்களை ஏறெடுத்து கேட்டு அருள் புரியும். குறிப்பாக வர இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நல்லாட்சி அமைய, மதவாத சக்திகள் ஒழிய, அதே சமயத்தில் அனைத்து மக்களும் சகோதரத்துவத்தோடும் சமாதானத்தோடும் வாழ புதிய விடியலை எங்களுக்கு பெற்றுத்தருவீராக. உம்முடைய ஆசீர், உம்முடைய அருள் இந்த இந்திய நாட்டிற்கு நிறைவாய் கிடைப்பதாக. இன்னும் எங்களுடைய அடிப்படை திட்டங்கள் வலது வாய்க்காலை நீரே நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே, அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள் காணுமே. உம்மை அறிந்தேன், என்னை கொடுத்தேன், கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயேற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, வலுக்குறைவுற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருள்களை படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருளடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டீ. அவர் பாவம் தவிர மற்றனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டீ. இவ்வாறு நீரும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீர். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் அபீர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தை என அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திரள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே.
அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் என் இயேசுவே. கொடியாக நீயும் கிளையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே. கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை இன்று என் வாழ்வு குமிழ் போன்றதே. உன்னை காண என் விழிகள் ஒளி தேடுதே. உன்னை இன்று என் வாழ்வு குமிழ் போன்றதே. நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. உடையாத உறவாய் கலையாத கனவாய் நீ போதும் என் இயேசுவே. மறையாத உன் அன்பு மடியாத என்னாலும் நீ போதும் என் இயேசுவே. சுமைகளால் நான் சோர்ந்திருந்தேன், சுகமாய் வந்து நீ சேர்ந்தாய் என் வாழ்வில். நீ இன்றும் நிலையான சொந்தமே, நிலையான சொந்தம் நீதானே என்றும் நீ போதும் என் இயேசுவே. மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுளமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்கப் பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோயுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். ஜெபம் செய்வோம் தினம் ஜெபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம்.